காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி கருப்பு சட்டை அணிந்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்த பெண் இயக்குநர்களின் ஆடைகளை களைய வைத்து காவல்துறையினர் சோதனை நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு சட்டை அணிந்து வடபழனி மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து திரைப்பட உதவி இயக்குநர்கள் சிலர் ஆலந்தூர் செல்ல இன்று காலை முயன்றனர். காவல்துறையினர் உதவி இயக்குநர்களை வடபழனியில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் தங்க வைத்தனர். அப்போது கூட்டத்திலிருந்த பெண் உதவி இயக்குநர்களின் ஆடைகளை களைந்து பலமுறை காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மறுபடியும் அகைன் வந்து இன்ஸ்பெக்டர் சார் கேட்குறாங்க எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று இல்லை சார், ஒன்று இன்னும் 2 போலீஸை கூட கூப்பிட்டு நீங்கள் செக் பண்ணுங்க, அது எப்படி மொபைல் இல்லாமல் இருக்கும்? அவ்வளோ ஆம்பளைங்க இருக்காங்க, அத்தனை மென் போலீஸ் இருக்காங்க, அத்தனை என் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட நான் இனி எப்படி ஒர்க் பண்ண முடியும்? கூப்பிட்டு விட்டு சொல்றாங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் அவுத்து செக் பண்ணுங்க, உள்ள கூட்டு போங்க, எல்லாத்தையும் அவுத்து செக் பண்ணுங்க. ஏன் நான் இல்லை யாரையா திட்டினா, கோஷம் போட்டனா, இல்லை டிராஃபிக் ஜாம் பண்ண, நம்ம எதுவுமே பண்ணலையே. உள்ள கூட்டு போயிட்டு 2 போலீஸ் பாத்ரூம்ல வந்து ஒருத்தங்க செக் பண்றாங்க, அப்படியே பாத்ரூம் முடிச்சு ரூம்ல வந்தோடனே இன்னொருத்தங்க செக் பண்ணாங்க. ஃபுல்லா கலட்டி கலட்டி பாக்குறாங்க, எங்கெங்க தடவணுமோ எல்லாம் தடவிட்டு நிக்கிறாங்க வந்து. பிரதமர் மோடி டெல்லி புறப்பட்டதும் வடபழனியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த உதவி இயக்குநர்கள் விடுவிக்கப்பட்டனர். அப்போது வெளியே வந்து புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்த பெண் இயக்குனர் ஒருவர் காவல்துறையினரின் அத்துமீறலால் ஏற்பட்ட மன உளைச்சலால் வலிப்பு வந்து மயங்கி விழுந்தார். அவருக்கு வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பெண் உதவி இயக்குநர்களின் குற்றச்சாட்டை வடபழனி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சண்முகம் மறுத்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் ஆயுதம் ஏதேனும் வைத்துள்ளனரா என பெண் போலீசாரை வைத்தே சோதனையிட்டதாகவும், ஆடைகளை களைந்தோ பெண் உதவி இயக்குநர்களிடம் அத்துமீறியோ காவல்துறையினர் எந்த செயலிலும் ஈடுபடவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.